வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்டாலின் யார் காலிலும் விழுகல, உதயநிதி யார் காலிலும் விழுகல. மொத்தமாக இவர்களுடைய பாரம்பரியமே மொத்தமா கருணாநிதி எல்லார் காலையும் விழுந்துட்டார். மொத்தமா அவரே முடிச்சிட்டார். ஸ்டாலின் ஒரு 100 காலில் விழுக வேண்டியது, உதயநிதி ஒரு 100 காலில் விழுக வேண்டியது, அவங்க அப்பா கருணாநிதியை பல ஆயிரம் கால்களில் விழுந்து விட்டார். முதல்ல விழுந்த இடம் எம்ஜிஆர் காலில். ஆட்சிக்கு வரணும்னு முடிவு பண்றாரு கருணாநிதி. அப்போ சென்னையில பார்ப்பனர்களுக்கு அடுத்தபடியாக படித்தவர்கள், பணக்காரர்கள், பண்பாளர்கள் எல்லாம் முதலியார் சமூகம் தான். நாவலர் நெடுஞ்செழி, அன்பழகன், இப்படி சென்னையில் எல்லாமே சைவ முதலியார்கள், ஆற்காடு முதலியார்கள் தான். இவர் காலில் விழுந்தாதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். அப்போ கருணாநிதி முதல்ல தேடி பிடித்து விழுந்த கால இவர்களையெல்லாம் எதிர்க்க வேண்டும். பார்ப்பனர்களை எதிர்க்க வேண்டும், முதலியார்களை எதிர்க்க வேண்டும், ஆற்காடு முதலிகளை எதிர்க்க வேண்டும். நமக்கு இத்தனை காலுக்கு ஒரே கால் இது எம்ஜிஆர் கால். ஏன்னா உழைக்கிற சமூகம் அத்தனை பேரா ஒரே தலைவன் எம்ஜிஆர், புரட்சி தலைவன். ஒரே கால். எங்கன்னா எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு சத்யா ஸ்டுடியோக்கு போறாரு. சத்யா ஸ்டுடியோல ஒரு குழிக்குள்ள ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு எம்ஜிஆர். நீ மேலே வர வேண்டாம், நானே கீழே வரேன். நான் கீழே வந்தால் பல ஆயிரம் வருஷம் மேலே வர என்னுடைய சந்ததிகள் இருக்கும். கருணாநிதி சொன்னது எப்படி? ஏன்னா கீழே போய் என்ன நடக்கிற காலை பிடிச்சாரா வேற எதையும் பிடிச்சாரான்னு தெரியல. அன்று பிடித்தது தான் கருணாநிதி. இந்த இசைவேளாளர் சமூகத்தை உலக கோடீஸ்வரி பட்டியலில் கொண்டு இணைத்து விட்டார் அன்னைக்கே. இவர் எடப்பாடியை சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. யாருக்கு? ஸ்டாலின்.